காசுனால கவர்மெண்ட் காசாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காலமாக நிறைய பேர் அதில் ஆர்வமாகவும் இருக்கிற, அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஜினியரிங் படிச்சுட்டு முடிச்சுட்டு கூட நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. 2 வருஷம் 3 வருஷம்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இல்லை சார் ஒரு 2 மார்க்கில் போயிடுச்சு 3 மார்க்கில் போயிடுச்சு கிடைக்கல, அதனால தான் திருப்பி கோர் ஃபீல்டுக்குள்ளேயே வரேன், கோர் ஃபீல்டுக்குள்ளே திருப்பி நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர் ஃபீல்டுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் எங்கிட்ட இருக்குது. அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசியிலிருந்து. என்ன அப்படின்னா ஊசாவும் எடுத்து வந்திருக்கிறோம் கவர்மெண்ட் ஜாப். எஸ், கவர்மெண்ட் ஜாப் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறோம், பட் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ட்ரை பண்ணுறோம்னா கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு இந்த குரூப் 2 அதெல்லாம் குரூப் 2வா இந்த இதுக்காக விஓக்கெலாம் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா, அந்த எக்ஸாம்லாம் போய் நிறைய பேர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான ஒரு ஜாப் தான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அந்த டிஆர்டிஓவோட ஜாப்பு. அது என்ன கேட்டகரியில் உள்ள போகிறீங்கன்னா சயின்டிஸ்ட். எஸ், இங்கே வந்து கிட்டத்தட்ட இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்காது, சயின்டிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன், அது ஜி தமிழ்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜி தமிழில் தான் இருக்குது. யூஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், செமையாக இருக்கும் அந்த படம். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரோன் ஒன்று தேவைப்படும். அப்போ வந்து மிலிட்ரிக்கு ட்ரோன் தேவைப்படும். அப்போ அந்த ட்ரோன் யார்கிட்ட போய் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா டிஆர்டிஓட்ட போய் கேட்பாங்க. எஸ், டிஆர்டிஓவில் இன்டர்னல் ஒர்க் பண்ணுற ஒரு பையன் செஞ்ச ட்ரோனை யூஸ் பண்ணி தான் அட்டாக்லாம் பண்ணுறதுக்குலாம் போவாங்க. ஸோ இது வந்து டிஆர்டிஓ அப்படிங்கிறது வந்து நம்ம மிலிட்ரிக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இன்ஃப்ராலிருந்து எல்லாமே தயாரித்து கொடுக்கறது யார் அப்படின்னா அந்த டிஆர்டிஓ தான். ஏன் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்லாம் போயிட்டுருக்கு. இங்கே வந்து நம்ம வார்லேயே நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் இன் இந்தியா பை டிஆர்டிஓ. எஸ், ஸோ இதுதான் டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸுக்காக அதில் ஆர்என்டிலாம் பண்ணி அதில் வர வெஹிக்கிள்ஸு ட்ரக்ஸு இதெல்லாமே ரெடி பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிஆர்டிஓ. இதில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்காக நிறையா வேலை இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், இன்ஜினியரிங்கில் கோர் ரிலேட்டடான இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டிஆர்டிஓவில் இருக்குது. This video is sponsored by MEC Groups. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கே இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், நாங்க வேலையை வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு, அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் சொல்கிறோம். ஓகே, இந்த டிஆர்டிஓவில் எக்ஸாம் எதுவும் வைப்பாங்களா, எக்ஸாம் வச்சு தான் உள்ளே போகணுமா, எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கும், அதெல்லாம் எந்த கதையுமே கிடையாதுங்கய்யா. எக்ஸாமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஈஸியாக நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கே கூப்பிட்டுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஜாப்பு. ஸ்டார்டிங் சேலரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சயின்டிஸ்ட் ரோலுக்கு டி கேட்டகரியில் வருவீங்க. இப்போ ஸ்டார்டிங் இனிஷியலாக உள்ளே போகும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 78,000 பக்கம் சம்பளம் இருக்கும். போக அதுக்கப்புறமா ஐயா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ இனிஷியல் தான், மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சலுகைகள் எல்லாமே நல்லாயிருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும், நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். ஏன்னா டிஆர்டிஓக்கு ஒர்க் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஇ ஆர் பிடெக் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஸோ வெளியே வரும்போது அரியர் இல்லாமல் முடிச்சிருந்தீங்கன்னாவே ஓகே, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனாக இருக்க வேண்டும். எஸ், இந்தியனாக இருக்க வேண்டும், அது ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறமா இவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போடுறதுனால ஆல்ரெடி உங்களுக்கு அது ரெலவெண்ட்டான ஃபீல்டு டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். டிசைனிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அல்லது ஆல்ரெடி ஆர்என்டியில் ஒர்க் பண்ணவங்க, என்பிடியில் ஒர்க் பண்ணவங்க, ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷுட் பி கன்சிடர் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஜாப் ரோல். அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு 7 வருஷமாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் டிசைனில், மெக்கானிக்கல் டிசைனில். ஸோ அது எதுவும் வேணா இருக்கலாம், ஆட்டோமோட்டிவாக இருக்கலாம், ஏரோஸ்பேஸாக இருக்கலாம், எனி டிசைன். பட் டிசைனோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும். ஸோ அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்கணும் வெளியே காலேஜ் விட்டு வெளியே வரும்பொழுதே. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் எலிஜிபிலிட்டி. அடுத்து இதில் உங்களுக்கு ஒர்க் ரோல் உள்ளே போனதுக்கப்புறமா என்னவாக இருக்கும் அப்படின்னா நான் சொன்னது அசுமா அங்கே உள்ள வெஹிக்கிள்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. அதுக்கான டிசைன், மாடலிங், அந்த டீட்டெயிலிங், மெட்டீரியல் பற்றி நீங்கள் நிறையா பிரித்து கொடுக்க வேண்டியது இருக்கும், காஸ்டிங் எப்படி நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான எதையும் ரோலில் வந்து உங்களை போடுவாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் வந்து எனிவேர் இன் இந்தியா.
தெரியாது, எங்கே போடுவாங்கன்னு அவங்களுக்குமே தெரியாது. ஆஃப்டர் தட் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க எந்த ஊரில் சொல்கிறாங்களோ அந்த ஊரில் தான் நம்ம போய் வேலை பார்க்க வேண்டி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஊரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. சார் தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு வாங்கி தருவீங்களா அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போடுவாங்களான்னு தெரியாது. பட் தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூலூர் ஏரோட்ரோம் இருக்குது, அங்கே வந்து டிஆர்டிஓ இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பீப்புள்ஸை நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு எங்கே வேணால் இருக்கும், எங்களால் போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே, இந்த இன்டர்வியூ அதாவது இந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நாள் 16/5/2025. ஆக்சுவலாக இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதியோட க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்ததுனால நிறைய பேர் அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 16/5/2025 தான் இதுக்கு லாஸ்ட் டேட். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னா ஆமாம் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா SC/ST கம்யூனிட்டியை தவிர வேறு என்ன கம்யூனிட்டியில் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அது 100 rupees மட்டும்தான். மற்றவங்க SC/STக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இது ஃப்ரீ தான். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க், அந்த டிஆர்டிஓ லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். அப்ளை போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர் ஒன்று ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, டேட்டா பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, கம்யூனிகேஷனே வருது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வித் அட்டஸ்டட், செல்ஃப் அட்டஸ்டடோட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். அண்ட் தென் உங்களுடைய மார்க் ஷீட் செல்ஃப் அட்டஸ்டடோட, ஸோ உங்கள் மார்க் ஷீட்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி பக்காவாக வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, இந்த அப்லோட் பண்ணதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த ஃபுல் கேட்டகரி, ஏன்னா என்னென்ன அப்ளிகேஷனில் இது எல்லாமே கேட்டுருவாங்க. ஸோ எங்கே ஒர்க் பண்ணீங்க, ரெலவெண்ட்டாக இருக்கா இல்லையா, என்ன எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணி இது லெவல் 1. ஸோ இந்த லெவல் 1ல் வந்து பக்காவாக உங்களை ஸ்க்ரீனிங் பண்ணி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களா லெவல் 2க்கு கொண்டு போவாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ கொண்டு போவாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம தலையீடு எதுவும் தேவையில்லை, அப்ளை பண்ணால் மட்டும் போதும். அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு 2வது ரவுண்ட் இருக்கும். இந்த 2வது ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். ஆன்லைனில் ஒரு 10 to 15 minutes வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், அவ்வளோதான். ஸோ பெருசாலாம் ஒன்று கேட்க போகிறது, இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணீங்க என்னெல்லாம் தெரியும் அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா 15 minutes ஒரு இன்டர்வியூ கிடைக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாமல் நீங்கள் கேட்டு ஓகே ஆனதுக்கப்புறமா நீங்கள டேரெக்டாக கூப்பிட்டு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ பர்சனல் இன்டர்வியூ ஓகே அப்படின்னா ஸோ இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு டைமிங்லாம் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டு கூட ஜாயின் பண்ணலாம். ஐயா யோசிச்சு பாருங்கள், கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் ஒத்த கால் நின்றுட்டு இருந்தவங்க அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி கோர் ஃபீல்டுக்கே வேலைக்கு வந்திருப்போம். அப்படி இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்ட்டானதாக இருக்கணும். ஸோ கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே வேணும், ஆஃபர் லெட்டர் வேணும், கடைசியாக வாங்கின சேலரி வாங்கின அதனுடைய சேலரி ஸ்லிப்பு இது எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இது மாதிரி யாராவது வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு உடனே அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அப்ளிகேஷன் 16ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகிடுங்க. ஐயா 15ஆம் தேதிக்குள்ளே தயவுசெய்து அப்ளை பண்ணிடுங்க போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் டீட்டெயிலு. ஸோ அப்ளை பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதனுடைய ஒரு பிடிஎஃபோட லிங்க்கும் நான் கீழேயே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நீங்கள் அதையும் போய் கோ த்ரூ பண்ணுங்கள், ஃபுல்லாக படிங்க. படிச்சுட்டு கிளாரிஃபை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்களாக கூட இருக்கலாம், உங்களுக்கும் இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.